கத்தார் எரிவாயு ஆலை வெடிவிபத்தில் நெல்லையைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் பணகுடி அருகே உள்ள சிவகாமிபுரம் கிராமம் சோகத்தில் மூழ்கியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மருதுவிடம் கேட்கலாம். மருது, நிச்சயமா இது ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவங்களுக்கு ஆறுதலும் அரவணைப்பும் தேவைப்படுகிற ஒரு சமயம். அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, என்ன சொல்றாங்க அவங்க? நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த 3 பேர் இந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே தற்போது தமிழக அரசு சார்பாக தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் தமிழக அரசு சார்பாக அனைத்து வகையான உதவிகளும் அவங்க குடும்பத்தினருக்கு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வட்டாட்சியர் தற்போது குடும்பத்திற்கு நேரில் வந்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தேவையான ஆவணங்களையும் சேகரித்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அந்த குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் மற்றும் அந்த குடும்பமே தற்போது சோகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை அந்த இளைஞரின் தாயார் அம்மா இருக்காங்க, அவங்களை கேட்கலாம். உங்க பையனுக்கு என்ன ஆச்சு, எப்ப போனாரு ஊருக்கு, என்ன சொன்னாங்க? கடந்த மார்ச் மாசம் போனான். இப்போ வந்து மார்ச் முந்தின மார்ச்சில் போனான். போயிட்டு இப்போ இடையில இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லலை. கம்பெனிலேருந்து ஒண்ணுமே சொல்லலை. பணகுட்டிலேருந்து ஒரு பையன் ஒரு ஆள் சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரியும். இப்பவும் 10 மணி பிறகு தான் ஆள் சொன்னா. வாழ்த்துட்டு என் பிள்ளை நல்லா இருக்கான், கால் மட்டும் நொறிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு என்ன சொன்னாங்க. நாங்களும் அப்படிதான் நம்பி இருந்தோம். லாஸ்ட்ல இப்போ அப்படி சொல்லுதாங்க, இறந்து போயிட்டான்னு சொல்லுதாங்க. என் பாடி என் பிள்ளைய பாடியா கொண்டு வரந்து என் பிள்ளைய கொண்டு சேர்த்துங்க, நல்லா இருப்பிய நடவடிக்கை எடுத்து அந்த கம்பெனி ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டாங்க. என்ன தாங்க நானே ஒன்னு பத்து வச்சிருக்கேன். நானே என் பிள்ளைய என்னால் தாங்க முடியல. தந்தை இருக்கா, நம்ம மட்டும் கேட்கலாம். சார் வணக்கம். இப்போ அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை என்ன சொன்னாங்க? இப்போ அதிகாரி தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க? என்னால் ஒன்றுமே பேச முடியல. ஆமாம், அதனால் கவர்மெண்ட் எப்படியாவது பையனை இதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க, சீக்கிரம் கொண்டு வரதுக்கு இது பண்ணுங்க. ஒன்றுமே பேசலை, இதுவரை என்னதுமே தெரியாது. அதனால் கம்பெனியில் பேசி எடுத்து எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி தாங்க. ஒன்றுமே சொல்லலை, இதுவரை கம்பெனியும் சொல்லலை, இதுவும் சொல்லலை. ஒரு பையன்தான் போன வருஷம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி இங்கேருந்து வீட்டில் இருந்து கிளம்புனாப்புல. என்ன நேற்று முந்தா நாள் நைட்டு 9 மணிக்கு ஃபோன் போட்டாப்புல. அது பிறகு வேலைக்கு போயிட்டு வந்து மறுநாள் நேற்று ஃபோன் போடல. நாங்களும் ஃபோன் அடித்தோம், எடுக்கலை. அப்போ தூங்கிட்டு இருப்பான்னு நாங்கள் நினச்சோம். எனக்கு நேற்று நைட்டு 12 மணி பிறகு தான் தெரியும் இந்த சம்பவம். அது வரை எங்களுக்கு தெரியாது. அதிகாரிகள் வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு முடிவு பண்ணி தரோம் அப்படின்னு போயிருக்காங்க. முதலமைச்சர் தயவு செய்து சீக்கிரம் என் பையனை கொண்டு வர சொல்லி இது பண்ண சொல்லுங்க. அதுதான் எங்களோட தீர்ப்பு. நீங்களே கேட்டிருக்கலாம். இவர் ஒரே மகனாக இருக்கக்கூடிய இவரை இழந்து தற்போது வாடுவதாகவும், மேலும் இவருடைய உடலை அங்கிருந்து எப்படியாவது சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மேலும் தமிழக அரசு சார்பாக அனைத்து வகையான உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக தரப்பாக அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது வருவாய்த்துறை சார்பாக கிராம நிர்வாக அலுவலர், தாசில்தார், வருவாய் அதிகாரிகளும் தற்போது சம்பவ இடத்திற்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்தினரும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள் மற்றும் தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த பனங்குடி ராதாபுரம் பகுதியில் மட்டும் 3 இளைஞர்கள் இந்த விபத்தில் சிக்கி விழுந்திருக்கிறார்கள். மேலும் பல சிக்கியிருக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கிருந்து தான் பலர் அந்த குவைத், கத்தார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வேலை செய்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்திய தூதரக அதிகாரிகளிடம் தமிழக அரசு பேசி வருவதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் இன்று மாலைக்குள் தெரிய வரும் என தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த சம்பவம் திருநெல்வேலி மாவட்டத்தின் இந்த கிராமப்புறங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நிச்சயமாக மருது, வேதனை தரக்கூடிய ஒரு சம்பவம். விரைவில் அவர்களுக்கான நிவாரணமும் ஆறுதலும் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மருது.